ஹலோ. ஏன் போன் எடுக்கல பாத்தி? அவன் வந்தான். என்னாச்சு சத்யா? யாரு வந்தா? அவன் தான் நேத்தி கடை கூட வந்தான் சொன்னல. என்ன மெடிக்கல் ஷாப்க்கு தேடி வந்தான். சரி இப்ப நீ எங்க இருக்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கார்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. அது வீட்டு வெளியே தான் இருக்குது. சத்யா எல்லா கதவையும் சாத்து. அந்த போலீஸ் கிட்ட போன கொடு. அவரையும் காணோம். இங்க யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாத்தி. நீ நம்ம ரூமுக்கு போய் கதவு சாத்திக்கிட்டு உள்ள உட்கார். சித்து வந்துட்டு இருக்கா. நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னப்பா சித்தார்த், உடனே வீட்டுக்கு போய் உன்னோட ஸ்பீயர் வீட்டுக்குள்ள போ. வீட்டு வாசல்ல யாரு காலை வச்சாலும் யோசிக்காம ஒரு ஸ்பீயரை வீசு. போகுதுல பாத்தி. ஓடணும், ஒளியணும், பையனுக்கு என்ன நடக்குமோ பொண்ணுக்கு என்ன நடக்குமோன்னு பயந்து சாவணும் இல்ல? ஆமா, அவன் யாரு? நம்ம பொண்ணை பார்த்து பேத்தின்னு சொல்றான். அவனை பார்த்தாலே ஈர குலம் நடுங்குது. நம்ம உடம்புல உயிர் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு என் கையில பிடிச்சிட்டு ஓடி வந்த. வேண்டாம், அவ ஏற்கனவே பயந்துருக்கா. விருப்பப்பட்டு காவல்துறை கழுத்து பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு உங்களை என் வீட்டு வாசலுக்கு வர வச்சேன். என் குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி கையில கொடுத்த செய்யற வேலைக்கு கொஞ்சோண்டு நேர்மை. காசுக்காக வேலை பாக்குறவங்க கிட்ட கருணை கரிசனம் பேசி பிரயோஜனம் இப்படி கடமைக்கு இடத்தை அடைச்சுக்கிட்டு தின்னுட்டு தூங்குறதுக்கு பெட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பலாம். அப்படி சொல்லாதீங்க தம்பி. என்னையா என்ன அவசரப்பட இந்த காரணம் சொல்றேன்ட்டு பதிலுக்கு பதில் பேசி என்ன கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. பேசாதீங்க. பெரியவராச்சு பாக்குறேன் இல்லனா நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க தம்பி. தம்பி போங்க போங்க. சாரிப்பா, நீங்க தெரியாம. ஓகேடா குட் த்ரோடா. நான் தெரிஞ்சுதானே வீசுனேன்.